இரட்டை இலை சின்னத்தை முடக்க சதி நடப்பதாக பாரதிய ஜனதாவினர் மீது அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் இதனை மறுத்திருக்கும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சின்னாபின்னமான கட்சிக்கு சின்னம் எப்படி கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அணியினர் இரட்டை இலை தனக்குத்தான் சொந்தம் என்று பொய்யான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதற்கு வால் பிடிக்கிற விதத்திலே பாஜகவினுடைய மாநில செயலாளர் சகோதரி தமிழிசையும் சகோதரர் ஹெச் ராஜா போன்றவர்களெல்லாம் இரட்டை இலை சின்னை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அது கடும் கண்டனத்துக்குரியது. தேவையற்ற சர்ச்சையை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் இரட்டை இலை சொந்தம். ரெண்டா பிரிஞ்சு சின்ன பின்னமானா தேர்தல் கமிஷன் என்ன செய்வாங்க? இதற்கு முந்தைய வரலாறு இருக்கிறது. இவர்கள் இரண்டாக உடைந்திருக்கும் பொழுது இரட்டை இலை முடக்கப்பட்டு அவர்கள் பின்பு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு பிரிவு மேலே வந்த பின்புதான் இரட்டை இலை கொடுக்கப்பட்டது. அதனால் இரட்டை இலை கிடைக்குமா என்பது அவர்கள் கையில் இருக்கிறது, எங்கள் கையில் இல்லை. ஆனால் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள். சின்ன பின்னமாக ஒரு கட்சி போய்கொண்டிருக்கும் பொழுது சின்னம் எப்படி கிடைக்கும் என்பது எனது கேள்வி.